கோயில்களில் இந்த கூழ் உபயம் எடுத்து பக்தர்களுக்கு அந்த கூழை தானம் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்றால் இவர்களுக்கு நிச்சயமாக. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். ஆடி வெள்ளியில் கோயில்களில் இந்த கூழ் உபயம் எடுத்து பக்தர்களுக்கு அந்த கூழை தானம் செய்வது சந்ததிகளுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கும். என்னுடைய பதிவுகளில் யோகங்களை பற்றி பேசி கொண்டு வருகிறோம். நீங்கள் எல்லாருமே அதை கேட்டுட்டு வாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி யோகா அமைப்புகள் இருக்கிறதா என்று அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த காலகட்டங்கள் வரும்போது அந்த தசாபுத்தி காலங்களிலே அந்த யோகா அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். தொடர்ந்து இந்த பதிவில் போவோம். இன்றைய தேதி 28ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரியாஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய தேதி வளர்பிறை சதுர்த்தசி. வளர்பிறை சதுர்த்தசி முடியும் நேரம் இன்று இரவு 8:49க்கு. அதன் பிறகு பௌர்ணமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூராடம். பூராடம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 3:41க்கு. அதன் பிறகு உத்திராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:14 10:16 வரை. அதன் பிறகு 11:48 12:18 வரை. மாலை வேளையில் 5:56 7:28 வரை. ராகு கால நேரம் மாலை 4:24 5:56 வரை. யமகண்ட நேரம் காலை 10:16 11:48 வரை. கூலிகன் மதியம் 1:20 2:22 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்று சந்திராஸ்தமம் இரவு 10:19க்கு முடிவடைந்து அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு முயற்சி, மிதுன ராசிக்கு போட்டி, கடக ராசிக்கு ஆர்வம், சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு சோர்வு, மிதுன ராசிக்கு விருச்சக ராசிக்கு ஆசை, தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு சினம், கும்பராசிக்கு செலவு, மீன ராசிக்கு பரிவு. தொடர்ந்து நம்ம ஓரைகள் பார்ப்போம். அதாவது சுப ஓரைகள் மட்டுமே இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறோம். சுக்கிரனுடைய உரை காலை 9:14 10:16 வரை. புதன் உரை காலை 10:16 11:17 வரை. சந்திர ஓரை காலை 11:17 மதியம் 12:18 வரை. குரு ஓரை மதியம் 1:20 2:21 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:24 5:25 வரை. புதன் ஓரை மாலை 5:25 6:26 வரை. சந்திர ஓரை மாலை 6:26 7:28 வரை. நம்ம யோகங்களை பற்றி பேசினோம் அல்லவா? இன்றைய யோகத்தின் பெயர் சுபனா யோகம் என்று சொல்லுவோம். இது உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிக சுலபமாக நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். சந்திரனுக்கு, அதாவது உங்களோட ராசி வீடு இருக்கிறது அல்லவா, அந்த ராசி வீட்டுக்கு 2ஆம் இடம். உங்கள் ராசியை 1ஆக எண்ணிவிட்டு அந்த கிளாக் வைஸாக நீங்கள் வருவீங்க இல்லையா, அந்த ராசி வீடை 1 என்று எண்ணிவிட்டு அடுத்த ராசியிலே சூரியன், ராகு, கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது. அப்போ பொதுவாக நம்மளுடைய 9 கிரகங்களிலே சூரியன், ராகு, கேதுவை தவிர்த்து விட்டு மற்ற கிரகங்களில் இந்த ஏதாவது ஒரு கிரகங்கள் அந்த இடத்தில் இருந்தால், 2ஆம் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு இந்த சுபனா யோகம் அமையும். அதுவும் அந்த தசாபுத்தி காலங்களிலே சந்திர திசை நடக்கும்போது. ஏனால் இந்த சந்திர திசை என்பது 10 வருட காலங்களுக்கு இருக்கும். அல்லது அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம் அந்த அதிபர், அந்த வீட்டோட அதிபருடைய திசையாக இருந்தாலுமே கூட இது நடக்கக்கூடிய இந்த மாதிரி சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இவர்களுக்கு என்ன, இந்த யோகம் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள், நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். இவர்கள் அயராது உழைக்கக்கூடியவர்கள், நல்ல உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சு உழைத்து சம்பாதித்து வாழ்க்கையிலே முன்னுக்கு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. மன உறுதியோடு உழைக்கக்கூடியவர்கள். மற்றபடி நல்ல புத்திமானாக இருப்பாங்க. சிறந்த சிந்தனை, அதாவது நல்ல அவர்களுடைய திட்டம் போடுவதிலிருந்து எல்லா விஷயங்கள்லையுமே இந்த பணம் சேமித்து வைப்பது, திட்டம் போடுவது எல்லாமே இவர்களுக்கு ஒரு உதவியும் எப்பொழுதும் கிடைக்கும். அதே போல் நல்ல பண விஷயத்தில் நல்ல திட்டம் வகுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நல்ல புத்திமான். அந்த நல்ல புத்தி இருந்துட்டாலே நம்ம நிறைய விஷயங்களே சாதிச்சிடலாம் இல்லையா?
மற்றும் இவர்களுக்கு அந்த யோகத்தில் போட்டிருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா ராஜாவுக்கு சமணம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகம் என்று பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்திலே சந்திரன், அதாவது உங்கள் ராசிக்கு முதல் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய், குரு, சுக்கிரன் மற்றும் புதன் இவர்களெல்லாம் இருந்தார்கள் என்றால் இவர்களுக்கு நிச்சயமாக இந்த சுபனா யோகம் அமையும். இதை நீங்கள் சொந்தமாகவே உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. அதில் தவிர்க்க வேண்டிய கிரகம் என்னவென்றால் 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடாத கிரகம் யார் என்றால் சூரியன், ராகு, கேது. இவைகளை தவிர மற்ற கிரகங்கள் இருக்கலாம். ஏன் இதை ஒன்றுக்கு 2, 3 தடவை சொல்கிறேன் என்றால் புதிதாக இதையெல்லாம் கவனிப்பவர்கள் சிரமப்படுவார்கள். தெரிந்து கொள்வது, அதாவது அவர்களுக்கு அது கணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தான் நான் சொன்னதையும் நான் திருப்பியும் சொல்கிறேன். பார்க்க போனால் என்னோடய பதிவுகளில் இந்த யோகத்தை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். என்னோடய பதிவுகளில் பாதியில் பார்த்துட்டு நிற்கிறதோட நீங்கள் நல்லா முழுமையாக பாருங்கள். எப்படி இருந்தாலும் இந்த பஞ்சாங்கத்திலிருந்தே நம்ம சொல்லக்கூடிய இந்த 4 கிழமை திதி எல்லாமே உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். காலையில் எழுந்தவுடன் நம்ம எப்படி ஒரு குளித்து சுத்தப்படுத்திட்டு அப்புறம் நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லை, கொஞ்ச நேரம் இந்த பஞ்சாங்கம் புத்தகம் இருப்பவர்கள் பஞ்சாங்கம் புத்தகத்தை எடுத்து படித்து கொள்ளலாம். இல்லாதவர்கள் ஏதாவது மற்ற வழியிலிருந்தும் பஞ்சாங்கங்கள் இன்று நடக்கக்கூடிய நல்ல நேரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லதாக இருக்குது. நான் சில பேருக்கு படிக்க தெரியாது, சில பேருக்கு தமிழ் படிக்க வராது. இப்படிலாம் இருக்கும் பொழுது இப்படி நான் சொல்லும் பொழுது அதை கேட்டு நீங்கள் தெரிந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இன்னும் நிறைய விஷயங்களை நான் ஒரு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய காலகட்டங்கள்லாம் வரணும் அப்படின்னு இருக்கேன். உங்களோட ஆதரவு நிச்சயமாக எனக்கு தேவை. நன்றி, வணக்கம்.